Hi friends, good morning to all. PGTRB exam 2024. ஸோ இந்த 2024 பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து 100% வந்து கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதை ஃபஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் என்ன அப்படின்னா, இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும், வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, ப்ளஸ் இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து எப்பொழுது வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அகாடமியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஏன்னா அந்த யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து இருக்கும். ப்ளஸ் என்ன அப்படின்னா, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ஒன்லி 10th மட்டும் நீங்கள் படித்தாலே மேக்ஸிமம் ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 20 மார்க்கு, அதாவது 30 கொஷின்ஸ் இருக்கும், 50 மார்க்கு, அதில் 40% மீன்ஸ் 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அதில் 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் படித்தாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்காக தான் வந்து நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே இந்த மேட்சர் பார்ட்டோட உங்களுக்கு யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட்டில் வந்து ஆடாகி வரும். ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அதுவுமே இந்த டெஸ்ட்டில் வந்து ஆடாகி வந்துடும். ப்ளஸ் என்ன அப்படின்னா, மேஜர் பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் என்ன அப்படின்னா, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு யூனிட் வைஸ் ஆப்ஜெக்டிவ் டைப் அதுவுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப்மே நீங்கள் ஃப்ரீயாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அஸ் ஏ சர்வீஸ்க்காக இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம். டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். பட் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த இயரில் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானரில் நோட்டிஃபிகேஷன் படி எந்த ஒரு எக்ஸாமுமே கண்டக்ட் பண்ணலை. அந்த ஆனுவல் பிளானர் படி ஒரே ஒரு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதுவும் பிஓ எக்ஸாம் மட்டும்தான் அந்த 2023 கண்டக்ட் பண்ணாங்க. அதனால தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்குது. பட் உங்களுக்கே தெரியும், பட் இந்த ஆனுவல் பிளானரில் வந்து கரெக்டாக அந்த ஷெடியூல் வைஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஆனுவல் பிளானரில் 2024 செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஜனவரியில் வரல, பிப்ரவரியில் வந்துருச்சு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 1 or 2 வீக்ஸாக இந்த ஆனுவல் பிளானருக்கான ஷெடியூலில் வந்து சேஞ்சஸ் இருக்குமே தவிர வேறு ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்காது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது பிப்ரவரியில் வந்துச்சு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வந்து அசிஸ்டன்ட் ப்ரொபோசர் அது பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. இது மார்ச் 14 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து இருக்கக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா, டெட் எக்ஸாம், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு, அது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரலில் சொல்லியிருக்காங்க. அது ஏப்ரலில் வந்து 1 or 2 வீக்ஸ் வந்து டிலே ஆகலாம். ஆனால் கம்பல்சரி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படி வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. தென் இருக்குது நமக்கு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன். மேலே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் வேணால் டிலே ஆகுமே தவிர ரொம்பலாம் நமக்கு டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்காது. அதனால் வந்து இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 2023 பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணவே இல்லை. அதில் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,000, அதாவது பிஜிடிஆர்பி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4,000 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நியூஸ்லலாம் அது ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் பேப்பரெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்குது. அதில் எந்த வித மாற்றமே இருக்காது. ஏன்னா ஆனுவல் பிளானரில் வந்து ஒரு 200 வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேக்கன்சிஸ் வந்து நம்ம படித்தா நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு தவறான ஒரு புரிதல் அப்படிங்கிறது வந்து உங்களோட மைண்ட் செட்டில் இருக்குது. அதை தூர தூக்கி போட்டுருங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இயரில் 100% அதிகமான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. வேக்கன்சிஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு இல்லை அப்படின்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த 2024 தான் இந்த பிஜிடிஆர்பியில் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து வரும். அதுக்கு அடுத்தடுத்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து
வரவே வராது. ஏன்னா இந்த இயரில் தான் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இந்த இயரில் தான் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அடுத்தடுத்த இயரில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அந்த அளவுக்கு இருக்காது. அதை மைண்ட் செட்டில் வச்சு படிங்க. உங்களோட லைஃப்பில் அதாவது ஃபைனல் சான்ஸ் அப்படின்னா இந்த 2024 நடக்கக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான். ஸோ அப்படி நினச்சி உங்களோட மைண்ட் செட்டில் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் 10. அந்த ஜென்ரல் 10 எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி படிக்கணும், எந்த மாதிரி ஷெடியூல் வைஸ் வந்து நம்ம வந்து ஸோ படித்தா மட்டும் நம்மளால் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சு படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சிவி போயிட்டு போஸ்டிங் கிடைக்காம இருந்துச்சு. பட் அந்த டைமில் அவங்களோட மனநிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ என்னால் கண்டிப்பாக வந்து உணர முடியும். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதாவது 1 மார்க்கில் போச்சு சார், பாயிண்ட் சம்திங்கில் போச்சு சார். ஏன்னா ஒரே ஒரு அதாவது சேம் மார்க்கில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது ஒரு 100 பீப்புள் கூட இருப்பாங்க, ஒரு 50 பீப்புள் கூட இருப்பாங்க, ஒரு 40 பீப்புள் கூட இருப்பாங்க, சேம் மார்க்கில் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்குலாம் நிறையா அந்த டேட்டா எடுத்து பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து தான் அவங்க வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து 1 மார்க்கோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து இப்போ தெரியாது. இப்போ வேணால் உங்களுக்கு வந்து அது கேர்லெஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் அந்த போஸ்டிங் நம்மளை விட்டு போகும்போது தான் அந்த போஸ்டிங் டைமில் ஒரே மார்க்கில் வந்து கட் ஆஃபில் வந்து நிறையா பீப்புள் வந்து அதாவது நிறைய டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. அப்போ தான் நம்மளோட 1 மார்க் வேல்யூ அப்படிங்கிறது வந்து தெரியும். அதுக்காக தான் சொல்கிறோம் 1 மார்க் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய வேல்யூ நமக்கு ஜாப் கொடுக்கக்கூடிய பார்ட் அப்படிங்கிறது வந்து அந்த போஸ்டிங் வாங்கக்கூடிய அந்த சிவி டைம் தான் நமக்கு தெரியும். அதனால தான் இப்போ இருந்தே நீங்கள் வந்து ஒவ்வொரு மார்க்குமே உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய மார்க்காக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு நல்ல மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அந்த நல்ல மார்க் மேக்ஸிமம் மார்க் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதாவது சேம் மார்க் இருக்குது, டேட்டா எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம வந்து பார்டரில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரியே நீங்கள் வந்து வச்சுக்க வேண்டாம். நல்ல மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. ஏன்னா இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் போட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த யூஜிடிஆர்பியில் வந்து ரொம்ப கம்மியான மார்க் தான். ஏன்னா நாட்கள் வந்து கம்மியாக தான் இருந்தது. சடனாக வந்து நிறையா போராட்டங்கள் இருந்துச்சு. எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி இந்த நியமன தேர்வு வந்து பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் சடனாக நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா யூனிட் அதுக்கு சிலபஸ் வந்து ஹெவி சிலபஸாக இருந்ததுனால படிக்க டைம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நிறையா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து நாங்கள் மார்க் கம்மியாக இருக்கிறவங்க நம்மளால் அடுத்த பிஜிடிஆர்பியில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கன்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால நீங்களுமே டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். போட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த 2024 as a கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். அதனால் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைமை எதுவுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனால் மேஜர் படிக்கணும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டாக வந்து இங்கே இருக்குது. ஏன்னா பிஓ எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டிஆர்பி போர்டில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கொண்டு வந்த எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான் கொண்டு வந்தாங்க. அதில் நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு தானே அப்படின்னா அசால்ட்டாக இருக்க வேண்டாம். ஏன்னா அதில் 20 மார்க் நீங்கள் மினிமம் மார்க் எலிஜிபிள் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ். இல்லை நான் மேஜரில் வந்து 150க்கு 150 எடுத்துருவேன் அப்படின்னு வந்து அப்படி எடுத்துட்டா நான் வந்து போஸ்டிங் கிடச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் அதில் 150க்கு 150 எடுத்தாலும் இந்த தகுதி தேர்வில் அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் மினிமம் 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். இல்லை அப்படின்னா இதில் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா அந்த உங்களோட மேஜர் ஸ்கோர் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணவே மாட்டாங்க, கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஃபெயில் தான். ஸோ அதனால் வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து 50 மார்க்கு, அதில் 40% 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ். நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. உங்களோட மேஜர் பார்ட்டை வந்து வேல்யூவே பண்ணுவாங்க. அப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து ஏன்னா அது வந்து ரொம்ப இந்த யூஜிடிஆர்பி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஷின்ஸ் அப்படிங்கிறது மாடரேட்டாக தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் ஒன்லி 10th அதுக்காக தான் நம்ம வந்து 10th யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த நம்ம கொடுக்குற டெஸ்ட்டு ப்ளஸ் அந்த ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லாம் இவ்வளோ தானே அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். ஈஸி. ஏன்னா ஆல் மேஜருக்குமே ஒரு நல்லா படிக்கிற வகையில் தான் அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து அதாவது அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும் ஆப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் வந்து போல்டு பண்ணியே இருக்கும் யூனிட் வைஸ். அப்போ தான் அதர் மேட்சராக இருக்கிறவங்களுக்கு வந்து படிக்க வந்து ஈஸியாக இருக்கும்.
ஏன்னா நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா தமிழ், அதாவது நம்ம மேஜர் பார்ட்டில் வந்து பேராகிராஃப் மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல் கொடுக்கலாம். அது வந்து அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப்பு ஆன்சர் போல்டு பண்ணியே இருக்கும். அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்ல மார்க்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதர் மேஜருக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் தான் நம்மளோட மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து இருக்கும். டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து யூனிட் வைஸ் வந்து இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் 140 days ஸ்டடி பிளான். இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். தென் நீங்கள் டைம் இருக்கிறப்போ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். இல்லை எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பாக யூனிட் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அதாவது ரிவைஸ் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கிடைக்கும். நிறையா மாடல் கொஸ்டின் பேப்பரும் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து டைம் கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன் அப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா யூனிட் வந்து கவர் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற டூரேஷன் வந்து ஒரு 90 days, ஒரு 3 month கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் பத்தாது. அதனால் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணுறது டைம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நல்லா வந்து யூனிட்டை வந்து நல்ல தரவை வந்து நம்ம வந்து மேஜர் பார்ட்டில் வந்து நல்ல மார்க் அப்படிங்கிறத வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். அதில் எந்த வித மாற்றமே இருக்காது. இந்த இயரில் தான் 2024 தான் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தடுத்த இயரில் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து கிடையாது. உங்களோட லைஃப்பில் ஃபைனல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களோட 2024 தான் ஃபைனல் சான்ஸாக நினச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். ஏன்னா அடுத்தடுத்த இயரில் எக்ஸாம் வரத்தானே போகுது அப்படின்னு வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். எக்ஸாம் வரும், ஆனால் இந்த அளவுக்கு போஸ்டிங் இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ப்ளஸ் என்ன அப்படின்னா சிலபஸ் ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த இயரில் எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. அடுத்தடுத்த இயரில் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு மைனஸ். ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த டெட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அதாவது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க நியமனத்தோர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பிஜிடிஆர்பி எழுதணும்னா டெட்டில் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் பிஜிடிஆர்பி எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது. அதனால் வந்து நிறையா ப்ளஸ் வந்து இந்த 2024 பிஜிடிஆர்பி எழுதக்கூடியவங்களுக்கு நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட். ஏன்னா அந்த கொரோனா பேண்டமிக்கில் வந்து ஸோ எந்தவித எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாதனால அது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜென்ரலில் வந்து ஸோ 53 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். அதர் கேட்டகரிக்கு வந்து 58 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து எழுதிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய ப்ளஸஸ் வந்து இந்த 2024 எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கும் நிறையா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஆனால் கம்பல்சரி இந்த 2024 பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த மாற்றமே கிடையாது. அதுவுமே குயிக்காகவே நோட்டிஃபிகேஷனும் பப்ளிஷ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நாட்கள் இல்லை, கம்மியாக தான் இருக்குது, நம்ம அப்போவே படிச்சிருக்கலாம் அப்படின்னு தயவு செய்து அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணீங்க அப்படின்னா எதுவுமே ஆக போகிறதில்ல. இழந்த நினச்சி நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு அப்போ வந்து நம்மளால் போக முடியாது. அதனால் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இருந்தே படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 அஸ் கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும். அதுக்கு இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த யூஜிடிஆர்பி ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பட் யூஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நிறையா கோரிக்கைகள் வந்து ஸோ அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிவிட்டு வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. அதனால் அதை நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் 25க்கு மேலே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எப்போ வேணாலும் வரும், அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. அதனால் ரிசல்ட்டுமே குயிக்காக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, இந்த மார்க் கொஞ்சம் எட்ஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து எங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நாங்கள் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா 10 இயர்ஸாக வந்து எந்த வித போஸ்டிங்குமே போடலை. அப்படி இருக்கும்போது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். ஏன்னா நிறையா விஷயங்களை லைஃப் அதாவது எக்கனாமிக் இழந்து 10 இயர்ஸாக வந்து நிறையா கஷ்டங்களை அனுபவிச்சு தான் அந்த எக்ஸாம் எழுதியிருக்கோம். அப்படி இருக்கும்போது வேக்கன்சி வந்து ரொம்ப ஒரு கம்மியான வேக்கன்சி தான் இருக்குது. 2222 வேக்கன்சி தான் இருக்குது. அதனால் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா கோரிக்கைகள் வந்து ஸோ போயிட்டு தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த அப்ஜெக்ஷன் பண்ணவங்க அப்ஜெக்ஷன் ஸ்டார் கொஷின்ஸ் எல்லாமே ஸோ கன்சிடர் நீங்கள் கொடுத்த ப்ரூஃப் வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் மார்க் வந்து ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமான மார்க் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் தன்னம்பிக்கையோடு நீங்கள் காத்துருங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பிஜிடிஆர்பி ஸோ அதுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு ஃபாலோ பண்ணி வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தன்னம்பிக்கையோடு இருங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.